இல்லைன்னா கண்ணே தெரியாது போகுது. அம்மணி ராணி, நீ கண்ணே, ஐயோ ஒன்னும் ஆகலையே. நல்ல சமயத்துல என் குழந்தையை காப்பாத்துனீங்க. பக்கத்துலதான் என் வீடு, சாப்பிட்டு போகலாம். வேண்டாமா, நான் வர்றேன். வாங்க தம்பி. என்னாச்சுப்பா? ஒண்ணும் இல்லம்மா, நீங்க தம்பிய சொன்னதும் என் அக்கா ஞாபகம் வந்துச்சு. யாருப்பா நீ? எந்த ஊரு? சொந்த ஊர் காந்தி கிராமம், பட்டதாரி. வேலை தேடி இந்த ஊருக்கு வந்து தெரு தெருவா அலைஞ்சிட்டு இருக்கேன். வரேன். சோடா கூட. என்னப்பா இன்னைக்கும் வழக்கம் போல வேலை கிடைக்கலையா? இந்த நாட்டுல படிச்சவங்க எங்கப்பா வேலை கிடைக்கும்? ஆமா, தினமும் சுமக்க முடியாம இந்த பெட்டியை சுமந்துக்கிட்டு போறியே, இப்படி வச்சுட்டு தான் போறது? வெறும் பெட்டியா இருந்தா வச்சிட்டு இருப்ப. இதுல விலை மதிக்க முடியாத சொத்து இருக்கு, வச்சுட்டு போக மனசு வராது. ஹலோ, ரங்கநாதன். பெட்டியா கொண்டா. இது ஏன் போட்டி பெட்டி என் பொண்ணு நம்ம பெட்டி தான். குடுறா. போலீஸ். ஏய், போலீஸ் விட மாட்டேன். போயிட்டு வாடா. இப்படியே போய் என்ன பண்ண போற? சுத்தமா போடா. தேங்க்யூ சார். போலீஸ் கூப்பிட. அம்மா எப்படி விடு. போலீஸ் போலீஸ் சார். தேங்க்யூ சார். இவன் ஏன் அடிக்கடி தேங்க்ஸ் சொல்றான்? என்னடா போலீஸ் போலீஸ் போலீஸ். கூட வர போயிட்டு மகாபாரதம் பகவத்கீதை இல்ல என்னய்யா? இந்த போலீஸ் போலீஸ் பெரிய கலாட்டா வேற. வேற கட்டுக்கட்ட ரோடா இருக்குன்னு நினைச்சேன். கடையில என்னையா சொன்ன? உள்ள பெரிய சொத்தா இருக்குன்னு சொன்னியா? இதை விட விலை மதிக்கப்பட சொத்து வேற என்னையா இருக்கு? இத கொண்டு போய் கடையில போட்டா 3 ரூபா கிடைக்குமா? நீ என்ன பேட்டைக்கு புதுசா? ஆமா, பட்டதாரி. வேலைக்காக நாயா அலைஞ்சிட்டு இருக்கேன். வேலையா? என் கூட வா, அருமையான வேலை தரேன். வர்றியா? உன்ன நம்பியா? வாயா, நம்பி வந்தாலும் ஓஹோன்னு இருக்கான். வா உள்ள. மாவன் பேர் என்ன? ராஜு. இதான் நம்ம அரண்மனை. நானே ராஜா, நானே மந்திரி. ராணிங்க யாரும் இல்லையா? ராணின்னு யாரும் இல்ல. இங்க இருக்கிறதெல்லாம் அரண்மனையில் இருக்க வேண்டிய பொருளுங்கதா. ஆனா இந்த இடத்துக்கு தான் கொஞ்சம் கூட பொருத்தமே இல்ல. எப்படியா பொருந்தும்? எல்லாம் அங்கங்க தட்டிட்டு வந்தாச்சே. என்ன இத்தனையும் திருட்டு பொருள்களா? என்ன தவிர பஞ்சத்துக்காக திருடுறியா இல்ல பரம்பரை தொழிலே தானே? பஞ்சத்துக்கு தான் ஆரம்பிச்சேன். இப்ப பரம்பரை தொழிலாக மாத்திக்க முடிவு பண்ணிட்டேன். ஏன்பா இவ்வளவு பெருசா இருக்கே, திருடுறது பாவம் ஒண்ணு படல? நான் ஜோக்கா பண்ற. பாவமாவது புண்ணியமாவது. யாரோ 4 பயந்தாங்குழி பசங்க இருக்கிறவனை கோழையாக்கிறதுக்கு இந்த மாதிரி வார்த்தையை கண்டுபிடிச்சு வச்சிருக்கான். கரெக்ட் தான். ஆனா உண்மையும் நேர்மையும் நாணயம் இருந்தா வாழ்க்கையில என்னைக்காவது ஒரு நாள் முன்னேற முடியும். நீ சொல்ற குணம் உள்ளவன் தான் காந்தி, இயேசு, முகமது நபி. இன்னைக்கு என்ன ஆச்சு? ஒருத்தனை தூக்குல தொங்க விட்டானுங்க, ஒருத்தனை கல்லால் அடிச்சான்னு, ஒருத்தனை சுட்டுட்டானுங்க. இதுக்கு என்ன சொல்ற? இருக்கலாம். ஆனா அவங்க எல்லாம் இந்த உலகத்தை விட்டு மறைஞ்சாலும் அவங்க புகழ் இன்னும் மறையலையே. அப்பா பேஜாரா இருக்கு.
என்ன காந்தியாக சொல்றியா? இத பார், பொதுநலத்துக்கு பாடுபட்டா பேரும் புகழும் கிடைக்கும். ஆனா அதை அவசரத்துக்கு கொண்டு போய் அடமானம் வச்சா 5 பைசா கூட கிடைக்காது. நான் செத்த உடனே எனக்கு எவனும் செலவைக்க வேணாம். உயிரோட இருக்கும்போது என் வீட்டுல ஒலை எறிஞ்சா போதும். போலீஸ் போயிடுச்சா? பூட்டா. ஏயா, எங்கேயோ எவனோ ஒரு திருடனை உதைச்சா நீ பயப்படுற, போலீஸ் விசில் கேட்டாலே உடம்பெல்லாம் பதறி போகுது. நீ வந்து காந்தி, இயேசு, நபி பத்தி பேசுற. தெரியாம தான் கேக்குற. இவ்வளவு பணம் சம்பாதிக்கிறிய, ஒரு 5 நிமிஷம் நிம்மதியா வாழ முடியாதா உன்னால? அத போயா, உனக்குன்னா தெரியும். சோத்துக்கு லாட்டரி அடிச்சப்ப, தெரு தெருவா நாயா அலைஞ்சப்ப, வேலை தேடி ஒவ்வொரு இடமா ஓடி நான் பட்ட கஷ்டம் எனக்குள்ள தெரியும். நாயா லைஃப் அடி ஒரு அடி. எனக்கு வேண்டாம். இப்போதான் தெரியுது நீ எங்க கெட்டேன்னு. நான் ஓவரா போறேன். இந்த பேட்டைக்கே நான் தான் வாத்தியார். வந்தது சும்மா அட்வைஸா அள்ளி விட்டுருக்கீங்கன்னா. ஒரு கதை சொல்ற பொறுமையா கேக்குறியா? சொல்லு சொல்லு. ஒரு மோகினி ஒரு கையில குழந்தை, ஒரு கையில சாராய பாட்டிலோட போயிட்டு இருந்தாள. அப்ப அவளுக்கு எதிரா உன்ன மாதிரி ஒரு ஆளு வந்தா. அந்த மோகினி அவன் கிட்ட, நீ இந்த குழந்தைய கொலை செய்யணும், இல்ல என்ன கற்பழிக்கணும், அது இல்லைன்னா நான் முழு சாராய பாட்டில ஒரேடியா சாப்பிடணும், இந்த 3ல ஒண்ணு பண்ணலன்னா நான் அவனை தீத்து கட்டிடுவேன்னு சொன்னான். அந்த ஆளு பயந்து போய், கொலை செய்யறது மகா பாவம், கற்பழிக்கிறது ரொம்ப தப்பு, தண்ணி போடுறது பெருசா தப்பு இல்லைன்னு நினைச்சிட்டு அந்த முழு சாராய பாட்டில ஒரே அடியா சாப்பிட்டான். அதுக்கப்புறம் போதை தலைக்கு ஏறி அந்த மோகினிய கற்பழிச்சிட்டா. அதுக்கு இடைஞ்சலா வந்த குழந்தைய கொலை செஞ்சிட்டான். அப்போ எல்லா தீமைகளுக்கும் குடிதான் காரணம். இந்த குடி நல்லவங்களை குற்றவாளியாக்கும். குடி குடியை கெடுக்கும். நீ இந்த குடியை விட்டேன்னா கரையேறிடுவேன். கண்ணு நல்லா கதை விடுறாமா. உன் பேர் என்ன? ரங்கநாதன். ரங்கநாதன் ரொம்ப பழைய பேரு. நாதனை கட்டு டக்கர ரங்கான்னு வச்சுக்க. ரங்கா கையில புட்டி இருந்ததுன்னு வச்சுக்க, 10 அடியாளுக்கு சமம். ஒரு பெக் உள்ள போச்சுன்னா உலகம் தெரியும், உண்மையெல்லாம் புரியும். இந்த கந்த புராணம் கையில இருந்தா கடவுளை கையில இருக்கிற மாதிரி. இதை விட உலகத்துல வேற என்ன வேணும்? பகவான் துணை இருந்தா பக்தர்களை தான் சோதிப்பான். பாட்டில் கையில இருந்துச்சுன்னா 10 பேர் பாக்கெட்டை நாம சோதிக்கலாம். என்ன சொல்ற? முட்டாள்தனமான முடிவை எடுத்துக்கிட்டு நீ தப்பான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்க. உனக்காக நான் அனுதாபப்படுறேன். நீ செஞ்சுக்கிட்டு இருக்க தொழில் உனக்கு தப்புன்னு தோணிச்சுன்னா என் கூட வா, உனக்கும் சேர்த்து நான் வேலையை தேடுறேன். நல்லா தமாஷ் பண்றப்பா நீ. உனக்கே வேலையில நீ எனக்கு என்ன வேலை தர போற? கையில அருமையான தொழில் இருக்கு, பார்ட்னரா சேர்ந்துக்க. இந்த ராஜு, நைட் தங்கிக்க, காலையில எல்லாம் பேசிக்கலாம். நிச்சயமா தங்க போறேன். ஆனா எனக்காக இல்ல, உனக்காக. நீ மனசு மாறினா பாலங்கணத்துல உள்ள போற ஒருத்தனை காப்பாத்தின புண்ணியம் எனக்கு கிடைக்கும். நீ மனசு மாறினா பாழுங்கணத்துல வந்து உன தூக்கி விட்ட பெருமை எனக்கு கிடைக்கும். நீ சொல்ற குணம் உள்ளவன் தான் காந்தி, இயேசு, முகமது நபி. இன்னைக்கு என்ன ஆச்சு? ஒருத்தனை தூக்குல தொங்க விட்டானுங்க, ஒருத்தனை கல்லால் அடிச்சாங்க, ஒருத்தனை சுட்டுட்டானுங்க. இதுக்கு என்ன சொல்ற? டேய் ரங்கநாதா. ரவி, என்னடா? கங்க்ராச்சுலேஷன். நீ பிரைஸ் வாங்கினது ஸ்வீட் கிடையாதா? என்கிட்ட காசு இல்லையே. டா, நீ போய் வாங்கிட்டு வா. சரி இல்ல, கப்பா என்கிட்ட கொடுத்துட்டு போ. நான் வாங்க வேண்டிய கப்பை நீ வாங்கிட்டு போற. குர்ரா சாக்லேட். அக்கா அக்கா அக்கா, ஸ்கூல்ல நான் ஃபர்ஸ்ட். எனக்கு பரிசா கொடுத்தாங்க. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். அழகா இருக்கே. அட, இந்த செயினியை சேர்த்தா பரிசா கொடுத்தாங்க. இது என் ஃப்ரெண்ட் ரவியோட செயின் ஆச்சே. அது எப்படி இதுக்குள்ள வந்தது? இப்படி வந்ததுன்னு தெரியலக்கா. தெரியலையா? செயினை திருடி கப்பு கூட போட்டுக்கிட்டு வந்துட்டதும் இல்லாம தெரியல பொய் வேற சொல்றியா? தெரியலங்க. அரஞ்சனா, ஏண்டா ஸ்கூல் வாசல்ல ரவி கையில கப்பை கொடுத்துட்டு அவனை வேடிக்கை பார்க்க வச்சுட்டு அவன் கழுத்துல இருந்து செயினை திருடி கப்பு கூட போட்டுட்டு வந்துட்டியா? உன்னை நியாயமா போலீஸ்ல ஒப்படைக்கணும். ஆனா நீ இவ்வளவு நாளா பள்ளிக்கூடத்துல ஒழுங்கா நடந்துகிட்டதா ஹெட் மாஸ்டர் சொன்னாரு. நாளையில இருந்து நீ ஸ்கூல் பக்கமே வர வேண்டாம். வாங்க. நீ செஞ்ச தப்புக்கு நானே தண்டனை அனுபவிக்கிறேன். அக்கா அக்கா அக்கா, சீ. டாய், உன் செயினை கழட்டி என் கப்புக்குள்ள போட்டுட்டு எனக்கு திருடு பட்ட வாங்க வச்சேல, நான் சும்மா விட மாட்டேன்டா. உனக்கு என்ன செய்யணும் பாரு. படிப்பே இல்லைனானதும் திருட்டையே தொழிலா வச்சுக்கிட்டியா? உன்னை விட்டு வச்சா ஊரு உருப்படாது. உடனே உன்னை போலீஸ்ல ஒப்படைக்க வேண்டியதுதான்.
Don't cry. அழாதப்பா. Don't worry. Come. ஃபாதர், சின்ன வயசு அனாதையா இருந்த என்ன ஆதரிச்சீங்க, படிக்க வச்சு பட்டதாரியாக்குனீங்க. இப்போ வேலை தேடி போயிட்டு இருக்கேன். உங்க ஆசீர்வாதம் வேணும். My dear son, இந்த பெட்டியில சில பொக்கிஷங்களை வச்சிருக்கேன். இது உன்னுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு ரொம்பவும் பயன்படும். இது எப்போதுமே உன்னோட இருக்கட்டும். சரி. May God bless you, my son. அந்த கடவுள் இதுவரைக்கும் என்ன காப்பாத்தல, இனிமே என்ன நானே காப்பாத்திக்கிறேன். ராஜு, நான் உன் வழிக்கே வந்துடுறேன். ஏப்பா, இவ்வளவு பெருசா இருக்கே, திருடுறது பாவது உனக்கு படல? கரெக்ட் தான். ஆனா உண்மையும் நேர்மையும் நாணயம் இருந்தா வாழ்க்கையில என்னைக்காவது ஒரு நாள் முன்னேற முடியும். குடியை கெடுக்கும். நீ இந்த குடியை விட்டேன்னா கரையேறிடுவேன். ரங்கா, நீ சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் உண்மைதான். அன்புள்ள ராஜு, இனிமே நீதான் எனக்கு குரு. உன் அறிவுரைகள் என்னை திசை திருப்பி விட்டார. உன் வழியிலேயே என் வாழ்க்கை தொடங்கி விட்டேன். உன் மடியிலேயே கை வச்சதுக்கு என்னை மன்னிக்கவும். சந்தர்ப்பம் உறவு சந்திப்போம். ரங்கா. ரங்கா, என்ன வெளிச்சத்து கொண்டு வந்துட்டு నేను వస్తున్నానికి ఏమి చెప్తున్నానికి ఓం కావిల్ నాదాను మౌభాగ్య సౌభాగ్యమే శంకర పరణము வடய மச்சிகளா தென்காய பஜ்ஜிகளா எங்கும் நிக்காத பூண்டுகளா மாமி சிவகாமி எங்கள் இளஞ்சோடிகள காமி. தேங்க்யூ சார். தம்பி வந்தாச்சு. நிலுங்க தம்பி. காய்கறி மாலை, காலிஃபிளவர், பூச்செண்டு. டிரைவர் கை தட்டியா? என்ன ஸ்கூல் போட்டியில நீங்க தான் ஜெயிப்பீங்கன்னு எனக்கு அப்பவே தெரியும். அதனால தான் மார்க்கெட்ல குசுறு கடிச்ச காய்கறி எல்லாம் வாங்கி மாலையா போட்டேன். மம்மி கிட்ட சொல்ல போறேன். வேண்டாம் தம்பி. அப்புறம் அம்மாவுக்கு தெரிஞ்சுன்னா என் வேலையை விட்டு நீக்கிடுவாங்க. வேணா ஒண்ணு செய்யலாம், மாலையை கழட்டி கையில விடுங்க. வெஜிடபிள் பிரியாணி செஞ்சு நம்ம 2 பேரும் சாப்பிடலாம். மம்மி, டாடி, நீ ஸ்கூல்ல பேச்சு போட்டி எல்லாத்துலயும் நான் ஃபர்ஸ்ட். வெரி குட் சுரேஷ். நீ பேச்சுல மட்டும் ஃபர்ஸ்ட் வந்தா போறாது, படிப்புலயும் வரணும். அப்பதான் நீ பெரிய ஆளா வருவ. சரி. லக்ஷ்மி, சுரேஷ், அந்த கப்பை கொண்டு போய் உள்ளவை. லக்ஷ்மி, நீ எதை நினைச்சு ஃபீல் பண்றேன்னு எனக்கு புரியுது. நானும் என் தம்பியை மறக்கணும்னு எவ்வளவோ முயற்சி பண்ணி தான் பாக்குறேன். இப்ப சுரேஷ் கப்பு வாங்கிட்டு வந்ததை பார்த்ததும் எனக்கு அவன் ஞாபகம் வந்துடுச்சு. லக்ஷ்மி, நானும் அவனை தேடி கண்டுபிடிக்க எவ்வளவோ ட்ரை பண்ணேன். ஆனா அவன் எங்க இருக்கான்னே தெரியல. நீயும் எல்லா தெய்வங்களையும் வேண்டிக்கிட்டு இருக்க. உன்னுடைய உண்மையான பக்திக்கு நீ என்னைக்காவது ஒரு நாள் உன் தம்பியை பார்க்கத்தான் போற. மனசை தேத்திக்க. அவனை திருடன் வேற யார் சொல்லியிருந்தாலும் கவலைப்பட்டிருக்க மாட்டான். எம்பாயால சொன்னதுனாலதான் அவனால அதை தாங்கிக்க முடியல. ஒரு தப்பும் செய்யாத அந்த மனசு என்ன வேதனைப்பட்டிருக்கும். வீணா கவலைப்பட்டு உடம்பு கெடுத்து. சுரேஸ்வரம், மம்மி, இன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குனேன். எனக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க? என்ன கேட்டாலும் செய்றோம். பிராமிஸ்? பிராமிஸ். அப்படின்னா நீங்க, டாடி, நானு எல்லாரும் பிக்னிக் போறோம். டன்.